எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கோம். நான் வந்து ஜெர்மன் பார்த்து போயிட்டுருக்கேன். அதாவது நான் A36 அப்படிங்கிற ரோட்டில் தான் இருக்கேன். நம்ம ஊரில் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன பண்ணுவான், நடு ரோட்டாக மறித்து எல்லோரும் உட்காந்துருவோம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம், இல்லாட்டி வண்டியை குறுக்க போடுவோம். இங்கே உள்ள மக்கள் வந்து எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது இவங்க வந்து ஃபுல்லாகவே டாக்ஸிக்காரங்க, அதாவது வாடகை வண்டி, வாடகை டாக்ஸி எல்லாமே. இவங்க வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே எல்லா டோல்லையும் வந்து டாக்ஸி ஃபுல்லாகவே வந்து ஒரு அதாவது நோட்டீஸ் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சு இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இவங்க எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கிறத பாருங்கள். வண்டியை வந்து அப்படியே ஸ்லோவாக ஓடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பின்னாடி வர்ற ட்ரக்கு, கார் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த டிராஃபிக்குங்கிறது ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் முடிய சரியான டிராஃபிக் ஆகிடுச்சு அந்த ஏரியா ஃபுல்லாகவே. இந்த மாதிரி விஷயத்த ஃப்ரான்ஸ் போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலராக ஃபுல்லாக மறித்து நிப்பாட்டிருந்தாங்க. ஆப்போசிட்டில் எந்த வண்டியுமே இல்லை. நான் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோன்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஆனால் வந்து கரெக்டாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டரில் வரிசையாக ஒரு கிட்டத்தட்ட 10 பைக் வந்து குறுக்க நிப்பாட்டி, அங்கே வந்து ஒரு பெரிய டைவர்ஷன் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த டாக்ஸியை ஃபுல்லாகவே ஓரம் கட்டிட்டு இவங்க வந்து டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஆப்போசிட் டிரைவர் வரும்போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வர வேண்டி இருந்துச்சு. வரும்போது டிராஃபிக் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரோடு ஒர்க் நடந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிவைடரை வந்து நமக்கு வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போர்டு வச்சிடுறாங்க ரோடு வேலை நடக்குதுன்னு. சரிங்க, நெக்ஸ்ட் இந்த சனம் வெளியே சந்திக்கிறேன்.